இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே தொங்கின தேவனை கொண்டு போய் ஒரு கல்லறையில் வைத்தார்கள். அந்த கல்லறை அப்படியே நடுங்கி போனது, கல்லறை உருண்டு போனது, திறன் உண்டது. ஆண்டவர் வெளியில் வந்து விட்டார், உயிரோடு எழுந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே வாசிப்போம். தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பிரதான வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். லூக் சாப்டர் 24:6 வாசிப்போம். சத்தமா வாசிங்களேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஒருத்தரையாவது கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். Hallelujah. He is not in the grave, he is risen. ஆண்டவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அந்த உயிர்த்தெழுந்த தேவன் அற்புதமான தேவன், விவரிக்க முடியாத வல்லமையை உடைய தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் எனக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்த அந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். It is my privilege to share this word. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னு சொன்னா ஆண்டவர் திறந்த அல்லது உயிர்த்தெழுதலில் தேவன் திறந்த 3 முக்கியமானவைகள். உயிர்த்தெழுதலில் இதான் தலைப்பு. உயிர்த்தெழுதலில் தேவன் திறந்த 3, Jesus opened 3 important things in his resurrection. ஆண்டவர் 3 காரியங்களை ஆண்டவர் திறந்தார். of course ஆண்டவரை கல்லறையிலே வைத்ததான கல்லறை திறந்தே கிடக்கிறது. இந்த உலகத்திலே எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டது. எங்கேயாவது திறந்திருக்குதுங்களா? இல்லை. எல்லாருடைய கல்லறையும் அது நாரும்னு மூடி வச்சுட்டாங்க. சில பேருக்கு கிரானைட்டு, சில பேருக்கு வெறும் செங்கல், சில பேருக்கு வெறும் மண்ணு தான், சில பேருக்கு மார்பிள், சில பேருக்கு டைல்ஸ். இந்த டைல்ஸ் போட்டோம்னால எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், எந்திரிக்கவே கூடாதுன்னு தான் அப்படி பண்ணுறாங்க. மண்ணானவே மண்ணுக்கு போகணும். ஏசு வந்தால் டப்புன்னு எந்திரிச்சு போயிருந்தார். இவன் ஒவ்வொரு செங்கல்லாம் பேத்து வெளியில் வர்றதுக்குள்ள இதில் ஒவ்வொரு நாளும் போய் இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் மறவாம கல்லறை திருநாளில் அவங்க கொண்டாடல் இருக்குதே. ஊறுபட்ட படையல். உசுரோடு இருந்தப்ப காப்பி கொடுக்க வக்கு இல்லை, உயிரோடு இருந்தப்ப குளிப்பாட்டி விட ஆள் இல்லை, ஒரு ருசியாக சமைச்சு கொடுத்து அவங்கள கவனிக்க ஆள் இல்லை. ஆனால் கல்லறை திருநாளில் குடும்பத்தோட பேர பிள்ளைகளோட போய் எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தார், எங்கள் அம்மா என்னை எப்படி தாங்குச்சு, எப்படி என் அண்ணன் தம்பி எல்லாம் இப்படி பார்த்தாங்க, ஆனால் இப்போ போய் சேர்ந்தாங்களே அப்படின்னு ஒரு ஒப்பாரி வச்சுட்டு கண்ணை தொடச்சிட்டு ஆமாம் எதெல்லாம் அபகரிக்கணுமோ அதெல்லாம் அபகரிச்சுட்டு வந்துடுவாங்க. திறந்து கிடக்கிற ஒரே ஒரு கல்லறை, அதுவும் எப்படின்னா பாறைகளால் ஆனது. இயேசுவின் கல்லறை அப்படியே பாறைகள் உள்ள கொடைஞ்சு வச்சிருக்கிறாங்க. கொடைந்த பாறை, அது வெறும் ஃபுல்லா கல்லா இருக்கும். அந்த பாறைக்குள்ள கொடைஞ்சு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை வைக்கப்பட்ட இந்த கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய கல்லறையுமே திறக்கல. இப்ப கல்லறைக்கு இடம் இல்லை, கொடுத்த கல்லறை இல்லை. தோன்றாங்க ஒரு 4 எலும்பு கூடு இருக்குது ஏற்கனவே உள்ள, அதெல்லாம் தூக்கி மறுபடியும் கொண்டு போய் வேற ஒரு குழியில் போட்டு அப்புறம் இதை கொண்டு போய் அங்கே வைக்கிற நிலைமையில் இருக்குது. எப்படி வச்சாலும் சரி, ஆண்டவர் வருகையில் உத்தமமாக வாழ்ந்தீங்கன்னா
உண்மையா இருந்தோம்னா, பரிசுத்தமா இருந்தோம்னா, அவர் விரும்பினபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம்னா, எக்கால சத்தம் கேட்கிறப்ப அப்படியே குப்புடு எந்திரிச்சிருவான் மனுஷன். அல்லேலூயா. ஆமா, இங்க அலாரம் அடிச்சாலே ஸ்னூஸ்ல வச்சு டக்குன்னு ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் ஒரு 5 நிமிஷம். எங்க பிள்ளைகள் இருக்கிற வீட்டில எல்லாம் பாருங்க, மா ஒரு 5 நிமிஷம்மா, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு. இயேசு வரும்போது இந்த 5 நிமிஷமும் கிடையாது. அவர் அப்படிங்கிற கண்ணிமைக்கிற நேரத்திலே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கண்ணிமைக்கும் நேரத்திலே அப்படியே கண்ணு சிமிட்டி நம்ம முழிப்போம் பாருங்க, அந்த நேரத்திலே பரிசுத்தவான்கள் மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்து அவரை சந்திக்கும்படி மத்திய ஆகாயத்துக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்டு போவான். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரை சந்திக்க போவோம். மனவாட்டியா இருக்கணும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, எப்பயும் நம்ம ரெடியா இருக்கணும், தயாரா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மக்னாயிம் என்கிற சேனை எப்பொழுதும் மனவாட்டியாக அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கிற ஒரு சபை. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே கல்லறை திறந்திருக்கிறது. ஆனால் அது மாத்திரமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு திறந்த 3 காரியங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு தரிசனமானார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரமேறி போகிற வரைக்கும் எத்தனை நாட்கள் இந்த பூமியில் இருந்தார்? எனிஒன்? அவர் எத்தனை நாட்கள்? After the resurrection of Jesus Christ, he was in the earth, the face of the earth for 40 days. 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் எல்லாருக்கும் தரிசனமானார். The last farewell. எல்லாரையும் சந்தித்தார். யாரெல்லாம் அவர் சந்திக்கணும்னு விரும்பினாரோ அவங்களெல்லாம் போய் ஆண்டவர் சந்தித்து விட்டு ஃபேர்வெல் கொடுத்துட்டு, ஓகே லெட் மீ கோ, நான் போறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போறேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். I'll come and get you back. நான் வந்து உங்க எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நமக்கு வாக்கு பண்ணிட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. 40 நாட்கள் தரிசனமானார். ஆனா இந்த 40 நாட்கள் தரிசனமான இந்த விஷயத்துல அவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக ஒரு 3 முக்கியமான ஆட்களை ஆண்டவர் சந்திக்கிறார். முதல் 3 முக்கியமான ஆட்கள் என்றும் சொல்லலாம். முதலாவது ஆண்டவர் சந்தித்த இந்த 3 முக்கியமான ஆட்கள், அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, இயேசுவினுடைய மனநிலைமை எப்படி இருந்தது, இப்ப உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே நாம் எல்லாரும் இருக்கிறோம், நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்மை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தான் இந்த செய்தி. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் போது அவர் சந்தித்த ஆட்களுடைய இப்ப நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கு? 2026 வருஷத்துக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டினிலே 5 காயங்கள் பட்டு ஆண்டவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாரினாலே ஆமென் பீக்கப்பட்டு சதையெல்லாம் பீக்கப்பட்டு ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி அவர் மரித்தார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தமக்கு தேவன் கொடுத்த பிதா கொடுத்த வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு அவர் மரித்து போனார். கல்லறையில் வைக்கப்பட்டார். 3 நாட்கள் கழித்து அவர் உயிரோடு எழுந்தார். இப்படித்தான் நமக்கு தெரியும். வேற ஏதாவது ஒரு பெரிய ரியாக்ஷன் நம்மள்ட்ட இருக்கா? வேற ஏதாவது ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கா? குட் ஃப்ரைடேல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் குட் ஃப்ரைடேல அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர துக்கமாக இருப்பாங்க. அன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் குட் ஃப்ரைடேல சாப்பிட மாட்டாங்க. என்ன இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்கல்ல, அதனால நம்ம அன்னைக்கு பாஸ்டிங்.
எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் வேற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பாஸ்டிங் எந்த விதமான மகத்தான மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்க போறது இல்லை. பாரம்பரியமாய் தொன்று தொட்டு செய்கிற வருகிற எல்லா பாருங்க, அப்படியே துக்க முகமாய் அன்னைக்கு தான் அழுவுறது, அன்னைக்கு தான் சிலுவையின் பாடுகள், அன்னைக்கு தான் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பண்றோம்? ஆமா, ஏலி ஏலி லாமா சபக்தானி. அடுத்த குட் ஃப்ரைடேல தான் மறுபடியும் என் தேவனே என் தேவனே. ஆமா, எல்லாம் முடிந்தது, போதும், எல்லாம் கிளம்பலாம். அடுத்த வருடம் குட் ஃப்ரைடே இல்லை, எல்லாம் முடிந்தது. அதே தொடர்ச்சி. இன்னும் சில கொடுமைகளை நான் கேட்டேன். சில சபைகளில் 7 வார்த்தையும் பேச முடியல, நேரம் பத்துல. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 7 மணி ஆகிப்போச்சு. 4 வார்த்தை தான் பேசியிருக்காங்க. 3 வார்த்தை அடுத்த வருடம் இதே நாளிலே மறுபடியும் தொடரப்படும் போயிட்டாங்க. ஏதாவது மாற்றம் இருக்குதுங்களா? ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா? குட் ஃப்ரைடேல யாருமே மேக்கப் பண்ணிட்டு வரல, ஆனா ஈஸ்டர்ல மேக்கப் போட வந்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளின் போது மேக்கப் இல்லாதது, இந்த உயிர்த்தெழுதலின் போது எப்படி மேக்கப் வந்துச்சு? நம்மள்ட்ட மாற்றம் இதுதானா? Is there any change? நம்முடைய வாழ்க்கையில வேற என்ன மாற்றம் இருக்கிறது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மாற்றத்தை குறித்து தான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். நம்ம எல்லாரும் வேற ஒரு மனநிலைமையில இருக்கிறோம். வெளியில போய் கேளுங்க, ஏங்க ரொம்ப முக்கியமான நாளுங்க ஈஸ்டர், சர்ச்சில் பிரியாணி போடுவாங்க, சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். நானே 3 வாட்டி வாங்கி தின்றேன்னா பார்த்துக்கங்களேன், வருஷந்தோறும் தவறாம போயிருவேன். இது உயிர் தெளிந்த இயேசுவை பார்க்க வரல, அது வந்த நோக்கமே வேற, அதனுடைய இன்ட்ரெஸ்டே வேற. அவரை அடிச்சா என்ன, எந்திரிச்சா என்ன, கல்லறைக்குள்ள இருந்தா எனக்கு என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனி. ஆத்மார்த்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மனதிலே எவ்விதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அப்ப உயிர்த்தெழுதலின் அந்த அந்த வல்லமையிலே நாமளும் பங்கெடுக்கிறவர்களாய் இருந்தால் நம்முடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அன்பானவர்களே நல்ல கவனிங்க. இயேசுவை அறிந்து கொள்ளுவதற்கு ஆண்டவருடைய உதவி இல்லாம நீங்களும் நான் அறிந்து கொள்ள முடியாது. எல்லாருக்கும் இயேசுவை தெரிஞ்சிச்சு, ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவை தெரியல. நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் குட் ஃப்ரைடேல தெரியுது, ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை குறித்து தெரியல. எதுக்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்? Why Jesus has resurrected from the dead? Is there any cause? ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் அவர் உயிரோடு எழுந்தார் கல்லறையில் இருந்து? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் அதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கலாம். ஒருவேளை இதை குறித்த போதுமான அளவு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரியலைங்க, உண்மையாவே தெரியலைங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டே வர்றேன் போறேன் ஆண்டு சொல்ற சபையில சொல்றதை கேட்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இதனுடைய காரியம் ஒன்று எனக்கு அவ்வளவு விவரமா தெரியாதுங்க. இயேசு தெய்வம், அற்புதம் செய்வார், அவ்வளவுதான். நான் வர்றேன் போறேன். அப்ப நம்முடைய மனநிலைமைகள் தேவன் எதிர்பார்க்கிற மனப்பக்குவத்தோடு இருக்கிறதா? அப்ப 3 காரியங்களை 3 நபர்களை இயேசு சந்தித்த போது, தன்னை வெளிப்படுத்தின போது அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? ஆண்டவர் என்னத்தை தாப்படி திறந்தார் அவங்க வாழ்க்கையில? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? ஆண்டவரே, உயிர் தெழுந்த கல்லறை திறந்தது போலவே என்னுடைய பொருளாதாரம் திறக்கட்டும் ஆண்டவரே. நிறைய பேரோட வாஞ்ச ஜபமே அப்படித்தான்.
ஆண்டவரே, நீர் கல்லறையவே திறந்தவர், அடைக்கப்பட்ட என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆனா திறப்பார். காசுக்காகத்தான் பிரச்சனையே அன்பானவர்களே. ஆனா திறக்க வேண்டிய வேற விஷயங்கள் இருக்கிறது. அதுல முதலாவது காரியம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 11 நாம் வாசிக்க கேட்போம். John chapter 20 verse 11 onwards. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, தொடர்ந்து வாசிங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். போதும், நல்ல கவனிங்க. கல்லறையிலே இயேசுவை தேடுவதற்காக, இயேசுவை பார்ப்பதற்காக, இயேசுவுக்கு சில அந்த கந்த வர்க்கங்களை, பரிமள தைலங்களை அல்லது அவருக்கு செய்ய வேண்டியதான அந்த சுகந்த வர்க்கங்களை எடுத்து கொண்டு போய் அதை செய்வதற்காக அவர்கள் புறப்பட்டு கல்லறைக்கு போகும்போது கல்லறை திறந்திருக்கிறதை கண்டார்கள். யார் போறா? மேரி மேக்டலின், மரியாள். இந்த மகதலேனா மரியாள் யாரு? இயேசுவினுடைய தாயார். இயேசுவினுடைய தாயார் கல்லறையினிடத்திலே போய் அவர்களோடு கூட சில பெண்களையும் அழைத்து கொண்டு போகிறார். அப்ப போய் பார்க்கிறாங்க. பார்க்கும்போது கல்லறை திறந்திருக்குது. கல்லறையில் இயேசு இல்லை. கல்லறையில் இயேசு இல்லை. அப்ப 2 தூதர்கள் வருகிறார்கள். தூதர்கள் சொல்லுகிறார்கள், எப்ப என்ன தேடுற? நான் இயேசுவை தேடுகிறேன். அப்ப அவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். அதான் அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி. அப்ப சொல்லப்பட்ட செய்தியை கேட்டவள் துக்கமாய் அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். ஏன் கண்ணீர் வடிக்கிறா? ஹலோ, என்ன காணாமே? அப்புறம் அப்புறம் எப்ப என் பிள்ளைய காணாயா, என் மகனை காணா. அதே நேரத்தில் இந்த ஊர்ல எத்தனையோ பொம்பளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ பெண்கள் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவள் மாத்திரம் அதிகாலையில் எழுந்து கல்லறை இடத்தை வர காரணம் என்ன தெரியுமா? He was my son. என்னுடைய மகன், நான் பெற்றெடுத்த மகன். என் மகனை பார்க்க வருகிறேன். என் மகனுக்கு இறுதியாய் நான் செய்ய வேண்டிய சில சடங்குகள் இருக்கிறது. அதை செய்வதற்காக நான் கல்லறை இடத்துல வந்திருக்கிறேன். அப்படிதானே மனநிலை வந்திருக்கும். அவருடைய மனநிலைமை அதுதான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தாயினுடைய உள்ளம் மகனை தேடுகிறது. இயேசுவை காணவில்லை.
கல்லறையின் இடத்திலே போய் அவள் அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள், பதறுகிறாள், தடுமாறுகிறாள். ஊர்ல உள்ள யாரும் வரலைங்க, ஆனா தாய் வந்து அங்க நின்றாள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இப்ப இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப எல்லாம் தூதர் சொல்லிட்டான், அவர் இங்க இல்ல, அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்கிற வார்த்தை மரியாளுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை உள்ளத்திலே கொடுத்திருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே காணலையே. இந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை, அந்த பக்குவத்தை நான் செய்யாம இருக்கிறேனே, ஆதங்கம். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப பக்கத்துல வந்து இயேசு நிக்கிறாரு. இவ என்னவா நினைச்சானா? 15வது வசனத்தை வாசிங்க. 20:15 இயேசு அவளை பார்த்து கேட்கிறாரு, யாரை தேடுற, ஏன் அழுகிற, உன் கண்ணீருக்கு காரணம் என்ன? நல்ல கவனிங்க. ஒரு தாயினால தன்னுடைய மகனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. The Mary Magdalene was not able to recognize her his own son Jesus. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அப்படின்னா அவளுடைய உள்ளத்திலே அவரை பார்க்கும்போது தோட்டக்காரர் என்று எண்ணி, she was taught that he is the gardener. தோட்டக்காரர், தண்ணி பாய்ச்சிற தோட்டத்துக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் தெழுந்த இயேசுவை இன்னும் நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக அறியவில்லை. மாறாக இன்னும் நாம் அவரை தோட்டக்காரராகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசுறாரு? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தோட்டக்காரராகவே நாம் டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய மனநிலை உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்கிற மனநிலைமையில் இல்லை. மாறாக அவரை வேலைக்காரராக, தோட்டக்காரராக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை அறிய முடியல. இன்னொரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப அவர் சொல்ற 16வது வசனத்தை வாசிங்க. 16 இல்ல, அதுக்கு முந்தின 14 நினைக்கிறேன். 14வது வசனத்தை வாசிங்க. அறியாதிருந்தால் அந்த இந்த வசனத்தை வாசிங்க. 15 இல்ல 15 இல்ல, 20வது அதிகாரத்துல 12ல இருந்து வாசிங்களேன். 12ல இருந்து வாசிங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். நல்ல கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர் தெழுந்த இந்த முதல் காரியம் அவள் தோட்டக்காரர் என்று எண்ணினாள். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன தெரியுமா? இவள் உயிர் தெழுந்த இயேசுவை தேடவில்லை, மரித்துதான கல்லறைக்குள்ள என் மகன் இருக்கிறான் அண்ணன் தேட வந்தா. நல்ல கவனிங்க, இவள் மரியாள் உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அங்கு வரவில்லை.
தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள் அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. ஆனால் இவளுடைய பதில் என்ன தெரியுமா? அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? எப்பா, கல்லறைக்குள்ள இருந்த இயேசுவை காணல, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அன்பானவர்களே, நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுகிறீர்களா அல்லது செத்து போய் கல்லறையில வைக்கப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்களா? That is important question. We need to know that. நாம் எல்லாரும் இந்த கேள்வியை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, அதே போல உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதையும் நிதர்சனமான உண்மை, மறுக்கவே முடியாத உண்மை. நாம மரித்த இயேசுவை தேடுவதை விட உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுவதுதான் சாலச் சிறந்தது. இன்றைய காலகட்டத்திலே நமக்கு தேவை அதுதான். இன்றைக்கு இந்த மரியாள் தாயாக இருந்தும் இயேசுவை அவள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாததற்கான காரணம் இந்த ரெண்டு. ஒன்று, அவள் தோட்டக்காரன் என்று எண்ணினாள். இரண்டாவது, அவளுடைய மனம் உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடவில்லை, மாறாக மரித்து போன இயேசுவின் சரீரத்தை தான் தேடினாள். இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகளிலே இயேசு சுவாமியினுடைய போட்டோ இருக்கு, சிலுவை இருக்கு, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு இல்லைங்க. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் போட்டோல வாழ்றவர் அல்ல. நீ அப்படி வச்சிருப்பாயானால் மரித்து போன இயேசுவை தான் நீ வணங்கி கொண்டிருக்கிறாய், அவரைத்தான் நீ தேடுகிறாய். நீ தேட வேண்டியது யார் தெரியுமா? உன்னுடைய மனதுக்குள், உன்னுடைய உருவமாக உனக்குள் இயேசு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுகிற ஒரு நபராயிருப்பாயானால் என் தேவன் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. தோட்டக்காரர் என்று எண்ணினாள், மரித்து போன இயேசுவை தேடினாள். இப்ப ஆண்டவர் செஞ்ச காரியம், தொடர்ந்து வாசிங்க இந்த வசனங்களை. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. நான் சொல்ற இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் we have gone through many times. நம்ம லைஃப் டைம்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா சொல்லுகிறேன், இந்த entirely this message will different. வித்தியாசமா கத்த நம்மோடு பேச விரும்புகிறார். நல்ல கவனிங்க. மரியாளை பார்த்து அவர் சொல்லுகிறார். முதல்ல என்ன கேட்டாரு? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? அது யார் தெரியுமா? அடிக்கப்பட்டு மரிப்பதற்கு முன்பதாக இருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? பதில் சொல்றா, காணலைங்க, வச்சது காணங்க, எடுத்து போயிட்டாங்க. ஒரு வேலை யாராவது எடுத்துட்டு போனாங்கன்னா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். இயேசு திரும்பி ஒரே ஒரு வேர்டு ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? He called by her name. மரியாளே. ஒரே ஒரு வேர்டு தாங்க. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ரபூனி. சாமி, நீங்களா? ஐயா, நீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தம் மரியாளின் அறிவு கண்களை திறந்தது. என்னுடைய முதல் காரியம் அதுதான். நம்முடைய அறிவு கண்கள் திறக்கப்பட வேண்டும். இயேசுவை அறிகிற உயிர் இன்னைக்கு எல்லாருடைய வீடு, எல்லாருடைய உள்ளத்திலேயும் இயேசு இருக்கிறார், மாற்றமல்ல. ஆனா என்னுடைய ஆழமான கேள்வி, அவர் மரித்த நிலைமையில் இருக்கிறாரா
அல்லது உயிரோடு எழுந்த நிலைமையில் இருக்கிறாரா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப உயிரோடு எழுந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் he will call by your name, உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அவர் பெயர் சொல்லி அழைக்கும் போது you can recognize the voice of resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தத்தை உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, யாருக்காவது தெரியுங்களா? தோட்டக்காரனுக்கு என் பேர் தெரியாதுங்க, ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு என் பேர் தெரியும். ஹல்லேலூயா. வேலைக்காரனுக்கு தெரியாது, ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு என்னுடைய பெயர் தெரியும். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். நீங்கள் உங்கள் மனநிலைமையை மாற்றுங்கள், உங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசோதியுங்கள், தேவனுக்கு நேரால் உங்கள் சிந்தைகளை திருப்புங்கள். உங்களுடைய அறிவு கண்களை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். எப்பொழுது உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாரோ அப்பொழுது உங்களுடைய அறிவு கண்கள் திறக்கும். அப்பொழுது எப்பொழுதெல்லாம் அறிவு கண்கள் திறக்கப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் மரித்த இயேசுவை அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே மகத்தான அற்புதத்தை அவர் செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் மரியாள் அழல. எங்கேயாவது மரியாள் அழுதான் இருக்கா? Never. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப உயிரோடு இருக்கிறதை கண்கூடாக கண்டாள். பாருங்க, அந்த தாயினுடைய உள்ள எப்படி இருக்கும்? அப்படியே பறந்துகிட்டு போய் தன்னுடைய மகனை கட்டி பிடிக்க போயிருப்பா அல்லது பிடிக்க போயிருப்பா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொடாதே, நான் இன்னும் என்ன செய்யல, ஆமா தொடாத, டச் பண்ண வேணான்ட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உயிர்த்தெழுந்த தேவனின் வல்லமை அதுதான். அந்த மகிமைக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியாது. அந்த மகிமை வித்தியாசமானது. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு நம்மிடத்துல ஆண்டவர் வாஞ்சிக்கிற காரியம் அதுதான். நீங்களும் நானும் இயேசுவை வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அற்புதம் செய்கிறவரா நினைக்கிறோம். அவர் நம்மள வேலைக்காரர் மாதிரி. ஆண்டவர் கூப்பிட்டா வந்துருவாருங்க. ஆண்டவர் கூப்பிட்டா வந்துருவாரா? அருமையான தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தை மறுபடியும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு. ஆண்டவருக்கு பயப்படுறீங்கன்றதை எப்படி நீங்க வெளிப்படுத்துவீங்க? ஹலோ, ஆண்டவருக்கு பயப்படுறீங்கன்றதை எப்படி வெளிப்படுத்துவீங்க? கீழ்ப்படிதலின் மூலமாகத்தான். ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ். நான் என்னுடைய வீட்டுக்கு நான் எப்படி வருவேன்? மூணாவது மனுஷன் மாதிரியா வருவேன்? மூணாவது மனுஷன் மாதிரியா வருவேன்? இன்னும் நிறைய பேர் நேரா வீட்டுக்குள்ளே வண்டி விடுறாள் இருக்குது. என் வீடு அது, நான் எப்படினாலும் என்ன செய்வேன்? எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை அணுகுகிற இந்த முறைகள், இப்ப மரியாளுடைய அறிவு கண்கள் திறந்த உடனே, இப்ப தோட்டக்காரர் மறைஞ்சு போயிட்டாரு, செத்து போன இயேசுவை தேடல, இப்ப யாரை அடையாளம் கண்டு கொண்டுட்டா? உயிர்த்தெழுந்த இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டாள். இப்ப உங்களுக்கு எனக்கு அதுதான் தேவை. உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சிலுவையை மாட்டிட்டு அல்லது சிலுவை டாலரை போட்டுட்டு சிலுவையை மோதிரத்தை போட்டுட்டு இயேசு என்னோடே கூட இருக்கிறார். யாரா இருக்காரு? ஏப்பா அவர் சிலுவையிலே தொங்கிட்டு இருக்கிறாரப்பா. அவர் உயிர்த்தெழுந்து 2026 வருஷமாச்சு. இன்னும் அவரை அடிமையாவே வச்சிருக்கிறோம். உங்களுடைய பார்வையை மாற்றுங்க. அவர் போட்டோக்குள்ள எல்லாம் இல்லையா? அவர் டாலருக்குள்ள எல்லாம் இல்லையா? அவர் ஒரு சின்ன சின்ன நம்ம வைத்திருக்கிற உபகரணங்களுக்குள்ள எல்லாம் இல்லை.
அவர் உங்கள் உள்ளத்துக்குள் இருக்க விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நீங்கள் எளிதில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமானால் அவரை தேடுகிற விதத்தில் தேடணும். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அப்பொழுதுதான் கண்டடைவீர்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம். Turn your Bible to the book of Luke chapter 24 verse 13 onwards. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 20. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். நல்ல கவனிங்க. முதல்ல மரியாள், அவளுடைய தாட் எப்படி இருந்துச்சு? தோட்டக்காரர் என்று எண்ணினாள். அவள் தேடினது யாரு? மரித்து போன அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை தேடினாள். ஆனா கண்கள், அறிவு கண்கள் திறக்கப்பட்டது. அப்பதான் அவள் இயேசுவை மரியாளேன்னு சொன்ன ஒரு வார்த்தை தான், ரபூனி, நீங்க இங்கதான் இருந்தீங்களா? இங்கதான் இருந்தீங்களா? நீங்க தானா? உங்களை நான் அடையாளம் கண்டு கொள்ளாம போயிட்டனே. என்ன கண்பானவர்களே, இப்ப ரெண்டாவது ஒரு சம்பவம். எம்மாவூர் சீஷர்கள் இந்த இயேசு உயிர் தெழுந்து விட்டார், இயேசுவை கல்லறையில காணல, மரியாள் வந்து சொன்னாங்க இது மாதிரி இயேசு கிறிஸ்து அங்க இல்ல, கல்லறை திறந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இவர்கள் 2 பேரும், இந்த சீஷர்கள் 2 பேரும் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எம்மாவூ என்கிற ஊர். அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது, அன்பானவர்களே நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர்களோடு இணைந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து அவர்களோட ஜாயிண்ட் ஆயிட்டார். ஜாயிண்ட் ஆன உடனே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்துருச்சு, வேத வாக்கியம் நிறைவேறுகிறபடி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து காலையில போய் மரியாள் பார்த்திருக்கிறாங்க, அங்க யாரும் இல்ல. பேதுரு போய் பார்த்திருக்கிறாங்க, யாரும் இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா காலியா கிடக்குது, எல்லா சீலைகளும் சுருட்டப்பட்ட நிலைமையில அங்க இருக்குது. ஆகவே இந்த செய்தியை நாம போய் எல்லாருக்கும் சொல்லணும், நாம போவோம்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட அப்படி போறார். அருமையானவர்களே, அப்ப கேட்கிறாரு ஆண்டவர் இயேசு, என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க தெரியாத மாதிரி? இவர்களுடைய கண்கள் இயேசுவை அறியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருந்ததுன்னே சொல்லுது. இவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, இவருடைய கண்கள் தெளிவில்லை. ஆனா யார் இவங்க? சீஷர்கள். சீஷர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவருடைய முழு சிந்தையும் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை குறித்தே இருந்தது. உயிர் தெழுந்த இயேசுவை குறித்த சிந்தையே அவர்கள்ட்ட இல்லை. ஆகவே தான் அவர்கள் போகும்போது இயேசு பேசுகிறார், எப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன அந்நியராய் இருக்கிறீரே. அந்த வேர்ட் வாசிக்கல. இதை குறித்தெல்லாம் குறித்து அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை இவர்கள் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அந்நியராய் பார்த்தார்கள். அதுக்கு காரணமும் உண்டு. நல்ல கவனிங்க.
28வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அந்த கிராமத்துக்கு எம்மாவூருக்கு நெருங்கின போது அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அப்புறம் போகிறவர் போல தன்னை காண்பித்தார். இவங்களும் நம்மள அந்நியனா பார்த்துட்டாங்க, அந்நியரா பார்க்கறாங்க, வேற ஒருத்தரா பார்க்கறாங்க. அப்புறம் போகிறவர் போல, வேற ஊருக்கு போகிறவர் போல அவர் தன்னை காண்பித்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை அந்நியராக பார்க்கிறோம், அவரை அப்புறம் போகிறவர் போல பார்க்கிறோம், அறியாதவர் போல பார்க்கிறோம், வழிபோக்கர் போல பார்க்கிறோம். வழியில போகும்போது அவரு ஒரு வழிபோக்கர் நம்மோடு கூட இணைந்து வருகிறார். களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு நம்ம பேசிட்டு போறோம், நம்ம பேசுறது அவரும் களைப்பு தெரியாம இருக்க அவர் கேட்டுக்கொண்டு வருகிறார் என்கிற மனநிலைமையில தான் அவர்கள் இருந்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து அப்புறமும் போகிறவர் போல தன்னை காண்பித்தார். காண்பித்த உடனே 29 இருந்து வாசிங்களேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, உயிர்த்தெழுந்த இயேசுவை எம்மாவு கிராமத்துக்கு போகிற வரைக்கும் இவர்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆனால் பந்தி இருந்த போது அன்று ராத்திரியிலே அவர்கள் அந்த இடத்திலே தங்கி இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் நடுவிலே அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஜெபம் பண்ணி அதை பிட்டு அவர்கள் கையிலே கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நாம 2வது பகுதியில் இருக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய சீஷர்களாய் இருக்கிற நீங்களும் நானும், அவருடைய உடன்படிக்கை கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும், அவருடைய சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும், அவருடைய சரீரமாகிய அப்பத்தில் அவருடைய இரத்தமாகிய அந்த பானத்தில் பானம் பண்ணும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது மரித்த இயேசுவை அல்ல, உயிர் தெழுந்த இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவருடைய கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தது. இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள முடியல, ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஆனா அப்பத்தை பிட்டு கையில கொடுத்தார் பாருங்க. நல்ல கவனிங்க. சில பேரை பேர் சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் அறிவு கண்கள் திறக்கும். சில பேருக்கு நீ பந்தியில வந்து பங்கெடுத்து பயபக்தியோடு முழங்கால் படியிட்டு நடுக்கத்தோடு அதற்குரிய கனத்தை கொடுத்து நீ கரங்களை ஏந்தி அந்த அப்பத்தை நீ பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அன்பானவர்களே, இவர்கள் எல்லாம் சீஷர்கள், இயேசுவோட கூட இருந்தவர்கள், இயேசுவினுடைய அற்புதத்தை கண்டவர்கள், இயேசுவினுடைய சகல காரியங்களையும் நன்றாய் அறிந்தவர்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிய முடியாதபடி அவருடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. நீங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் many times, most of the times, நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், the spiritual eyes has not opened yet, இன்னும் திறக்கப்படல. என கண்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படணும். இந்த உலகம் பார்க்கிற விதமாய் நீங்க பார்க்க கூடாது. இந்த உலகம் சிந்திக்கிற விதமாய் நீங்க சிந்திக்க கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை,
தேவனுக்குரிய காரியங்களிலே, தேவனுக்குரிய விஷயங்களிலே என் ஆண்டவர் அதனாலதான் சொன்னாரு, நீ கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. என்ன கருமையானவர்களே, the person one who trusts in the Lord, தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், one who is not seen, விசுவாசிக்கிறான் ஆனா இன்னும் பார்க்கல, அவன் பெரிய ஆள், அவன் கர்த்தருக்குரிய மகிமையை கொண்டு வருகிறான். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிற நடக்கலங்க, ஆனா நான் விசுவாசிக்கிறேன் அது நடக்கும். ஹல்லேலூயா. இப்ப எனக்கு அது தெரியல, ஆனா ஆவிக்குரிய கண்களை நான் பார்க்கிறேன். பின்னாடி ஒரு பெரிய மேன்மையை, ஒரு வளர்ச்சியை, ஒரு உயர்வை, ஒரு பெருக்கத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு டைட்டில எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று நான் யாரு அறியப்படாத ஒரு நபரா இருக்கலாம், அந்நியரை போல இருக்கலாம். இயேசுவை பார்க்கிற பொழுதெல்லாம் நான் வேற விதமா சிந்திக்கலாம், செயல்படலாம். ஆனா இப்ப என்னுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். இப்ப நான் சரியான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறேன். சாதாரணமாய் அல்ல, 60, 30, 100 பலன் தரக்கூடிய நல்ல நிலத்தில் கர்த்தரினை கொண்டு வந்திருக்கிறார். நான் வெறுமையாய், சாவியாய், தூற்றுக்கூடையிலே வைக்கப்பட்ட, காற்றிலே அடிக்கப்படுகிற பதரை போல அல்ல, நல்ல நிலத்திலே விழுந்து நல்ல பலன்களை என் கர்த்தருக்காக, தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கிற ஒரு இடத்திலே கர்த்தர் என்னை நட்டிருக்கிறார். என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வைராக்கியமாய் இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நீ மாம்சத்துல உன் கடன் பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு யோசிக்கிற, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்புறம் போகிறவர் போல நீ பார்க்காதவர, அந்நியரா நீ பார்க்காத, வேறொரு நபரா வழி போக்குறா நீ பார்க்காத. என கருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதினுடைய பார்வை என்ன தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்கிற சொல்லுகிற வகையிலே தேவனை இரவும் பகலும் தியானித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு நபராய் அவன் காணப்பட்டார். அதனாலதான் கர்த்தருக்கு நெருக்கமானவர் அவர். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா, ஒரு மனிதனோடு நான் பேசினதில்லை, ஆனா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானால் அது என் தாசனாகிய மோசே மட்டும்தான். ஏன்னா சிநேகிதனோடு பேசுவது போல நான் அவனோடு பேசுவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் இயேசு அந்நியர் அல்லங்க, என் இயேசு அந்நியர் அல்ல. என் இயேசு உங்க நண்பர், உங்கள் சிநேகிதர், உங்களோடு இருப்பவர், உங்கள் தெய்வம், உங்கள் ராஜா, உங்கள் மகிமை எல்லாம் அவர்தான். நமக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நாம அவருக்கு கொடுக்க வேண்டிய எந்த கணத்தையும் கொடுக்க மாட்டோம். எப்படி? அவர் எல்லாம் செய்யணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க மாட்டோம். என்னால சொல்லாம இருக்க முடியல, சொன்னாலும் நிறைய பேர் கோச்சுக்கிறாங்க. வீரராக்கியத்திலிருந்து வீல் சேர்ல நாங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிசாந்தி சிஸ்டர் வந்துட்டாங்க. ஆனா எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா நம்முடைய வருகை எப்படி இருந்துச்சு சிந்தித்து பாருங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசு மட்டும் எல்லாம் எனக்கு செய்யணும், என் பிரச்சனையை தீர்க்கணும். ஆனா நான் கர்த்தருக்காக எந்த வைராக்கியமாவும் நான் இருக்க மாட்டேன். வாய் மட்டும்தான் பேசுவேன், செயல்பாட்டில் நான் காமிக்க மாட்டேன். அன்பானவர்களே, கொஞ்சம் நம்ம மறுபரிசீலனை பண்ணுங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ள அப்படியே உடஞ்சிச்சு. நம்ம ஆண்டவரை நம்ம காக்க வைக்க கூடாதுல்ல பாஸ்டர், தெய்வத்தை காக்க வைக்க கூடாதுல்ல. நான் அவருக்காக காத்திருக்கலாம்,
ஆனா அவரு எனக்காக காத்திருக்க, ஐயோ, இதுதாங்க நான் சிநேகிதன்னு சொல்றதுக்கு அடையாளம். நான் அவரை நேசிக்கிறேன்றதுக்கு வேற என்ன? நீ பெட்டி பெட்டியா கொண்டு வந்தாலும் தள்ளி நில்லு போ, அப்படித்தான் சொல்லுவார் கர்த்தர். நீ பொண்ணும் பொருளும் கொண்டு வந்து குமிச்சாலும் ஓ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா உன் இருதயம் கர்த்தருக்கு நேரா இருந்து நீ முன்னாடியே வந்திருந்தீன்னா, என் புள்ள வந்திருக்கிறான், என் புள்ள வந்திருக்கிறான், அவளுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்யணும். கர்த்தர் விட மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியே ஒரு நிமிஷம் நான் உள்ள வரும்போது, இந்த கால் நடக்கிறதுனால தானே இவ்வளவு திமிரு பண்ணுது, இந்த கை கால் ஆட்டுறதுனால தானே எல்லாம் பண்ணுது, அதனால தானே நம்ம தேவனுக்குரிய காரியங்களை நம்ம அலட்சியமா இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் தாழ்மையாய் கேட்கிறேன், உங்களை நீங்க ஏன் நிறைய ஆசீர்வாதங்கள் டிலே ஆகுது தெரியுமா? நம்மளாலதான். நம்ம டிலே பண்றோம். நல்லதான் பார்க்கிறாரு, ஒன்றும் விசுவாசம் இல்லையா? வாயில தான் சொல்றாங்க நேசிக்கிறோம்னு, நேசிக்கிறதுக்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லையே. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். யாரையும் நான் காயப்படுத்தல, ஆனா நீங்க பரிசோதனை பண்ணி பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வழி போக்கிற போல நீங்க நினைக்கிறீங்க. அவரை மிரக்கிள் ஒர்க்கிங் காடா பார்க்கிறோம். அவர் எனக்கு ஆண்டவரேன்னு கூப்பிட்டா வந்துடணும்னு நினைக்கிறோம். எம்மாவு சீஷர்கள் போல அப்புறம் போகிறவர் போல. அவர் யாரோ, நமக்கு தேவைன்னா போவோம், தேவையில்லைன்னா விட்டுருவோம். அப்படி இல்லைங்க. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். நாம் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும். அந்த அப்பத்தை பிட்டு கையில கொடுத்த உடனே இவங்க கண்ணு திறந்துருச்சு. நீங்க அடுத்த வசனம், அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அவர்களுக்கு முன் இயேசு மறைந்து போனார். இதுல இடையில வசனத்தை நான் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. இயேசு பேசும்போது அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? சில நேரத்தில் பிரசங்கத்தை கேட்கும் போது பாருங்க, சில பேருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியுது, வயிறு சில பேர்த்துக்கு எரியுது, மனசு எரியுது. ஆண்டவர் ஒரு துப்பாக்கி இருந்து அவனை தூக்கி போட்டு போட்டு எல்லாத்தையும் காயப்படுத்துறான் அப்படின்னு கூட நினைக்க தோணும். கொழுந்து விட்டு எரியுது, மனசு எரியுது, கண் எரியுது, வாய் எரியுது. அப்பப்போ சில பேர் போய் தண்ணி வேற குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுற நானே குடிக்கல, காதில் கேட்குற நிறைய பேருக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. அண்ணன் இன்னும் மோர் கலக்கி கொண்டு வர நேரமெல்லாம் இருக்கு. மே மாதம்லாம் வந்துச்சுன்னா தாளிச்ச மோர், தக்காளி சாதம், கம்மங்கூழெல்லாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். உயிர்த்தெழுந்த இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே. இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 24 அதிகாரம் 36 வாசிங்க. முதல்ல மரியாளின் அறிவு கண்களை திறந்தார். இரண்டாவது எம்மாவு சீஷர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார், ஏன்னா அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக ஆண்டவர், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:36, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. அன்பானவர்களே, மரியாள் தோட்டக்காரராக பார்த்தாள். இந்த எம்மாவூர் சீஷர்கள் இவர்கள் எப்படி பார்த்தாங்கன்னா, அப்புறம் போகிறவர் போல, வழிபோக்கர் போல, அந்நியரை போல,
வேறொரு நபரை போல, எனக்கு அவருக்கு எந்த சம்பந்தமே இல்லாதவர் போல பார்த்தார்கள். இப்ப 12 சீஷர்கள் ஒரே இடத்துல கூடி இருக்கிறாங்க. இப்ப இயேசு அவர்கள் நடுவில் போய் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கணும்? ரபூனி, எங்க போனீங்க? போதகரே, இயேசுவே, மகா பிரபு, எங்கப்பா போனீங்க? இப்பதான் எங்களை பார்க்கணும்னு தோணுச்சா? இந்த வார்த்தை எதுவுமே அங்க இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்குது? வாசிங்க மறுபடியும். ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார். இல்ல, அதுக்கு முன்னாடி அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். பாஸ்டர், நான் கண்ணை மூடி நான் ஜோம் பண்ணுவேன் பாஸ்டர், திடீர்னு ஒரு உருவம் கிராஸ் பண்ணும் பாஸ்டர். ஜெபமே அதுக்கப்புறம் எனக்கு வரவே வராது. ஜெபமே வராது. நான் இரவு நேரங்களில் உட்கார்ந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு லைட் பிளிங்க் ஆகி அப்படி எரிஞ்சு ஆஃப் ஆகும் பாஸ்டர். அப்புறம் நான் ஜெபத்தை முடிச்சிருவேன். எப்படி? ஏப்பா, இந்த இவங்க சீசர்கள் இயேசுவோட கூட இருந்தவர்கள் ஒருத்தருக்கு கூட இவங்க மனசு திறக்கல. அவ்வளவுதான். அன்பானவர்களே, அவங்க கலங்கி பயந்து நடுங்கி பேதலிச்சு. இப்ப கொடுமை என்னன்னா, இவர் திறந்த வீட்டு வாசல் வழியா வந்திருந்தாருன்னா இவங்க கலங்கி இருக்க மாட்டாங்க. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு என்ன பண்ணாரு? அப்ப பயம் வரத்தானே செய்யும். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, சிறு பிள்ளைகளா இருக்கிற சமயத்தில் இந்த ஐஸ் நம்பர்லாம் விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது இந்த பவர் கட் ஆயிருச்சு. எங்கெங்க இருந்தெல்லாம் அழுகுரல் சத்தம் கேட்கும். ஏன்னா இந்த ஒளிஞ்சிருக்கிறவெல்லாம் எங்க நிக்கிறோம்னே தெரியாது. இப்பயாவது யூபிஎஸ் நிறைய வசதிகள் இருக்கு. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட்டுக்கே 2 லைட்டு தான் இருக்கும், ஒரு தெருவுக்கே தான். அவன் பார்த்தீங்கன்னா லைட் வந்த பிறகு சாக்கடை குழியில் நிற்பான், எங்க நிக்கிறோம்னே தெரியாது. அன்பானவர்களே, சீசர்கள் எல்லாம் பட்டே கலங்கி போய் பயந்து போய் நடுங்கி போய் ஆவியை காண்கிறதாக. எத்தனை பேர் இந்த செய்தியை ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்டு. மரியாள் தோட்டக்காரராக பார்த்தாள். இந்த எம்மாவு சீசர்கள் இயேசுவை அப்புறம் போகிறவர் போல அந்நியராக, அவர் வழிபோக்கராக பார்த்தார்கள். ஆனா இங்க கூட இருந்த 12 சீசர்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறாங்க தெரியுமா? ஆவியை காண்கிறதாக. இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கல இவங்க. அருமையானவர்களே, இயேசு பார்த்து சொல்றாரு, டேய் நிப்பாட்டுங்கடா, ஏன்டா அப்படி அலறீங்க? ஏன் இப்படி கத்துறீங்க? ஏன் இப்படி கதறீங்க? ஏன் இப்படி முழங்குறீங்க? என்னைய தொட்டு பாருங்க, என் காயத்தை பாருங்க, என்னுடைய கைகளை பாருங்க, என்னுடைய தலையை பாருங்க, என்னுடைய கால்களை பாருங்க, என்னுடைய விலா எலும்பை பாருங்க. ஈட்டினாலே குத்தப்பட்ட காயம் இருக்கிறது. ஒரு ஆவிக்கு இருக்குமா? ஒரு ஆவிக்கு இப்படி இருக்காது. அப்ப பாருங்க, நான் உயிர் தெழுந்த இயேசு என்பதை அந்த சீசர்களுக்கு நடுவே இயேசு அடையாளம் காட்டினார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உள்ளதான் இருக்கிறீங்க, ஆனா உங்க மனநிலைமை எப்படி இருக்கு?
நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை எப்படி பார்க்கிறீர்கள்? இயேசு வாசல் வழியாய் அல்ல, பூட்டப்பட்ட உன்னுடைய இருதயத்துக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணி நான் யார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார். ஓ, இயேசுவின் நாமத்தினாலே தடை செய்யப்பட்டதான உன்னுடைய பொருளாதார வாழ்க்கையிலே, பூட்டப்பட்டிருக்கிற உன்னுடைய நிலைமையிலே இயேசு உள்ளே பிரவேசித்து உனக்கு சமாதானம் என்று சொல்ல அவர் உயிர்த்தெழுந்த இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். நீ பிரச்சனையவே பார்க்கிற, நீ வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, பொட்டி பொட்டியா வரும்னு. பொட்டி வராது, கட்டி வராது, கண்டெய்னர் வராது, ஒண்ணு வராது. ஆனா இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பூட்டப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையில இயேசு வருவாரானால், என் தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சொல்ற முதல் வார்த்தை உனக்கு சமாதானம். உன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி சமாதானம், உன் வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி சமாதானம், உன்னுடைய வாழ்க்கையின் கட்டுகளில் இருக்கிற உனக்கு ஒரு சமாதானம், உன் குடும்ப பிரச்சனையிலே உனக்கு ஒரு சமாதானம், உன் எதிர்காலத்தை குறித்த கேள்வியிலே ஒரு சமாதானம். Glory to God. நீ அங்கலாய்க்கிற, நீ அழுகிற, நீ வேதனைப்படுற, கலங்குற, பயந்து நிற்கிறாய். இயேசு சொல்லுகிறார், நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, உனக்கு சமாதானம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளையினுடைய எதிர்காலம் என்னவாக போகிறதோ நீ நினைக்கிறீல்ல, கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், உன் பிள்ளைகளுக்கு சமாதானம், உன் சந்ததிக்கு சமாதானம், அவர்கள் எதிர்காலத்துக்கு சமாதானம். Glory to God. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசு உன் பிரச்சனையை தீர்க்க, உன் வியாதியை தீர்க்க, உன் கஷ்டத்தை தீர்க்க, உன்னுடைய நொறுக்குதலை பார்க்க, உன்னுடைய உடைவை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய மனநிலைமை மாறட்டும், நம்முடைய மனநிலைமை மாறட்டும். அவரை வேலைக்காரராகவும் தோட்டக்காரராகவும் பார்க்காதீங்க. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன். நீ இன்னைக்கு போய் முழங்கால் போடு, உன் பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுவாரு. உன்னுடைய அறிவு கண்கள் திறக்கப்படும். ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிறார். உங்கள் பெயர் சொல்லிட்டாருன்னா, உங்கள் பெயரை அழைச்சிட்டாருன்னா, உங்கள் பெயர் அவருடைய வாயிலிருந்து வந்துருச்சுன்னா, அவர் உங்க காது கேட்க ஆமென் உங்க பெயரை உச்சரிச்சிட்டாருன்னா, ஓ, வாழ்க்கை மாறியா, உங்க வாழ்க்கை மாறிடும். நீங்க அழ போறதில்லை, நீங்க கவலைப்பட போறதில்லை, உங்கள் வாழ்க்கையில துக்கம் இல்லை, சமாதானம். Glory to God. அவரை வழி போக்கிற பார்க்காதீங்க, அவரை வழி போக்கிற பார்க்காதீங்க, அப்புறம் போகிறவர் போல பார்க்காதீங்க, அவர் எங்கேயோ போற ஒரு நபர்னு நினைக்காதீங்க. அவர் ஓ வீட்டுக்குள்ள உனக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிக்க தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு அவர். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக சீசர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சு பந்தி கொடுத்தார். ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு முதலில் இந்த எம்மாவூர் சீசர்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், அங்க கூடியிருந்த சீசர்களை விட இந்த 2 சீசர்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவர் எனக்காக பலியானார் என்றதை அவருடைய கையினாலே பிட்டு
போட்டு அவர் என் கையில கொடுக்கும் போது, அதை நான் மனப்பூர்வமாய் வாங்கும் போது, அதை ஏந்தி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில தடை செய்யப்பட்ட பகுதிகள் திறக்கப்படுகிறது. என் வாழ்க்கையில மூடப்பட்டதான எல்லாம் திறக்கப்படுகிறது. எல்லாம் முடியாதுன்னு ஒட்டடை அடிக்கிற நிலைமையில மிக மோசமா இருந்த என் வாழ்க்கையை கர்த்தர் திறக்கிறார். Glory to God. ஒரு புது வாசல், ஒரு புது காரியத்தை என் வாழ்க்கையில் அவர் திறந்து கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சீஷர்களுக்கு அந்த 37வது வசனத்தை வாசிங்க. 24:37 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். 45வது வசனம், மன்னிக்கவும், 45:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும். போதும், நல்ல கவனிங்க. ஆண்டவர் அவர்கள் மனதை திறந்தார். நம்முடைய அறிவு கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். மனதை கர்த்தர் திறக்கிறார். இந்த 3 கண்களையும் கர்த்தர் திறந்தார். இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஆண்டவர் வித்தியாசமாய் திறந்து கொடுத்தார். இவங்க என்டையர் லைஃபே மாறிடுச்சு. அருமையானவர்களே, அவங்க கலங்கி நிற்கிறாங்க. இயேசு வாசல் வழியா வந்து கதவை தட்டுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு இப்படித்தான் வருவார்னு நினைச்சாங்க. உள்ளே பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து வந்து நம்மை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இயேசுவை காணல, நீங்க தான் கொண்டு போயிட்டீங்களா அப்படின்னு நம்மளை சிறைபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து வீட்டுக்குள்ளே, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். வெளியில சொல்ல முடியல பாஸ்டர், என் பிரச்சனையை, என் கஷ்டத்தை வெளியில பகிர்ந்து கொள்ள முடியல, என்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ள முடியல. நாளுக்கு நாள் நான் வியாதிப்படுறேன், நாளுக்கு நாள் நான் மன உளைச்சல் ஆகிறேன். என்னமாய் முடியும் எனக்கு தெரியல. எனக்கு பயங்கர குழப்பமா இருக்குது. என்னுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது, எதுவுமே எனக்கு விளங்கல. எங்க போறோம், எப்படி வாழ்றோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் நான் வந்துட்டேன் பாஸ்டர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு இந்த காலை வேளையிலே இந்த உங்களுக்காகவே சொல்லுகிறார். அவர் பூட்டப்பட்ட உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து, என் மகளே, என் மகனே, உனக்கு சமாதானம். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒட்டைய வேண்டிய அவசியம் இல்லை, நொறுங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோ சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்து சகல பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுங்கள். கர்த்தர் அனுப்பிவிட்டார். புறப்பட்டது, சேனை புறப்பட்டது, அற்புதம் நடந்தது. Glory to God. Glory to God. Glory to God. கர்த்தருடைய மகிமை இந்த காலை வேளையிலே வெளிப்படுகிறது. நீ செத்து போக உன்னை அழைக்கலையா? நீ அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிப்பதற்காக கர்த்தர் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? Let us all stand our feet. Hallelujah. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. உங்கள் கைகளிலே அப்பம் வருகிற போது நீங்கள் கண்கள் திறக்கப்படுவீர்கள். உங்களுடைய மனதை கர்த்தர் திறப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இந்த உயிர்த்தெழுதல் உண்மையாகவே இந்த மகனாய் திருச்சபைக்கு விசேஷமானது. உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த